ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ வந்து பண்ணாக்க நம்மளோட சப்ஸ்கிரைப் தான் கேட்டுருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும் நம்புறேன். ஸோ நல்லா இருந்துச்சுனாக்கா மறக்காம ஒரு லைக்கை மட்டும் தருவிட்டுக்குங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி எடிப்படுதுன்னு குயிக்கவும் ஷார்ட் அண்ட் ஷீட்டாகவும் நாம் பார்த்துடலாமா? அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷின் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற அந்த தமிழ் ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட் மோஷனில் இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ப்ளஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ண சைடில் டெஸ்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டை தவிர என்கிட்ட இருக்கிற தமிழ் ஃபாண்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பட்டனை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 60 ஒரு 80 கிட்ட வந்து பண்ணாக்க இருக்கும். ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். மேலே வந்து பண்ணாக்க சைட்னு இருக்கா அது கிளிக் பண்ணாலும் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம ஒரே சைஸில் வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிக் ஆட் ஆகும். ஓகே, ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே ப்ளஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு 4:5 ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மீட்டர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே மூட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ மேலே சோ பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க இதில் கிரியேட் ஃப்ரம் பேஜ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சோ பண்ணாக்க இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆயிரும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கா அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள், இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் எல்லாமே வந்து பண்ணாக்க இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். அது எப்படி நம்ம பார்த்தலாமா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல கிரே கலர் இருக்கா ஜஸ்ட்டு அந்த கிரே கலர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலெக்டர் கொட்டு ஸ்டார் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள். அதில் நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அது கிளிக் பண்ணாக்க அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆயிரும். இதே சேமத்தில் அடுத்தடுத்து கிரேயில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் இப்படி தான் ஷோகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண உங்களுக்கு சொல்லிட்டா, கீழேக்கு நீங்கள் மூவ் பண்ணாக்க இடத்துல பிக் 1 பிக் 2 பிக் 3 இந்த மாதிரி குரூப் இருப்பாருங்க. இதில் தான் நீங்கள் பிக் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிக் 1ன்ற அந்த குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்டர் கூட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய 4:5 பிக் நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த 4:5 பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேல் நீங்கள் ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்க அந்த பிக் ஆட் ஆயிரும். இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே முடிச்சு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஆட் இருக்கும். நீங்கள் சில குரூப்பில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க இந்த குரூப் வந்து பண்ணாக்க பாதியில் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி வந்து பண்ணாக்க கட் ஆகும். இதை எப்படி உங்களுக்கு அசைன் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். லாஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ யாரானா அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க யாரா வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மெத்தடை வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது பாதிலே கட் ஆச்சுனாக்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பிக் ஆட் பண்ணியாச்சா. இதே சேமத்தில் அடுத்தடுத்த குரூப்பில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த சைடில் ஒரு கலர் மாதிரி வந்து பண்ணாக்க ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ அதோடைய கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பிக்கு குரூப்புக்கு மேல் க்ளோன்னு ஒரு லே இருக்கா அந்த லே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயினாக்க இன்னர் க்ளோன்னு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதில் கலர் ஆப்ஷன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபில்டர் போட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்து இருக்கிற அந்த லேயரில் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். இதில்
இதில் எக்ஸ்பெக்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நிறைய லேயர் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பொறுமையாக தான் எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ பொறுமையாக பார்த்து நெக்கேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணி விடுங்க. ஸோ நானும் எவ்வளோ பேர் எடிட் பண்ணி நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் நாம மீட் பண்ணலாம் காய்ஸ்.